நல்லா செக் பண்ணி பாரு. நீ என்னடா அப்படி பாக்குற? நீ இன்னும் குடிக்கவே இல்லையா? டேய், அங்க பாத்தியா? அவன் தான் மேனன் சாரோட உட்பி சன்னின்லா. யாரு? அதோ அங்க திரும்பி உட்காந்துருக்கான் பாரு, பிளாக் டிஷர்ட் கேப்பு. அவன் கூட இருக்கிறது யாரு? அது எனக்கு தெரியல. அந்த லக்கி காய பார்க்கணுமேடா. நீ கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஐயா, நீ வேற, அவனுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. ஒரு நிமிஷம் இரு. டேய், டேய், எனக்கு இவனை நல்லா தெரியும்டா. நீ சொன்னாலும் இவன் தானா? பின்ன மேனன் சார் எனக்கு இன்ட்ரோ பண்ணாரு. எனக்கு இவனை நல்லா தெரியும்டா. எங்க பாஸோட ஒரு பங்களா இருக்கு, அங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவ ஈரான்காரி. அவளும் இவனும் எப்படியோ செட் ஆயிட்டாங்க. அவளை பார்க்கறதுக்கு இவன் அங்க வருவான். பல இடங்கள்ல அவங்கள ஒன்னா பார்த்துருக்கேன்டா. இவங்க 2 பேரும் ஒன்னா தான் தங்கியிருக்கான்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். டேய், என்னடா சொல்ற நீ? கல்யாணம் முடிஞ்சிட்டான்னு கூட டவுட்டா இருக்குடா. இல்ல லிவிங் டுகெதரா இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அவன் ஆளு சரியில்லை. டேய், நீ தெரியாம தப்பா சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கா? நான் தப்பா சொல்றேனா? என்ன பிரசவம் எடுத்த நர்ஸோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குடா. பார்த்து பேசு. நீ எதுக்கடா இவ்வளவு யோசிக்கிற? இவன் ஒண்ணு உன்னுடைய தங்கச்சியோ இல்ல லவரோட ஆளோ இல்ல. அது இல்ல, மேனன் சாருக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரியுமாடா? தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே இருக்கலாம். இந்த பணக்காரங்களோட லாஜிக் எல்லாம் நமக்கு புரியாது மச்சி. என்ன என்னமோ ஆழ்ந்த சிந்தனைக்கு போன மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அந்த பொண்ணு இங்க படிச்சு வளர்ந்தவளா இருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கிறா. அப்புறம் மேனன் சார் ரொம்ப பாவம்டா. அவருக்கு இந்த பையன் தான் கிடைச்சானா? டேய், ஒருவேளை அந்த பொண்ணு இவனை டைவர்ஸ் பண்ணிருக்கலாம்ல. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு அந்த பாஸ்ட் இருந்திருக்கும். இங்கெல்லாம் யாரு என்னன்றதெல்லாம் பார்த்தெல்லாம் கல்யாணம் படிக்கிறது கிடையாது. இது இங்கெல்லாம் ரொம்ப சாதாரணம். 2-3 கல்யாணத்தை பண்ணிட்டு அங்கங்கன்னு ஒளிஞ்சு வாழ்ற பல பேர் எனக்கு தெரியும். வந்த வேலை நல்லபடியா முடிக்கிறதுக்கு உங்க அப்பாக்கு உதவி செய்யற வேலையை மட்டும் பாரு. பொண்ணோட அப்பா கொடுக்குறேன்னு சொன்ன வேலையை எப்படியாவது கை நீட்டி வாங்கிடு. ஆத்மார்த்தமா வேலை செய். அதை தவிர வேற எதை பத்தியும் இப்ப நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேய் பொங்கல், என்னடா அப்படி எடுத்து கவுத்திட்டு இருக்க? ஆட கடவுளே, உன்கிட்ட உண்மை சொன்னது தப்பா போச்சே. நான் அப்பவே உன் அம்மாட்ட சொன்னேன், கேட்டு பாரு. இந்த கல்யாணத்தில் ஒரு அபசகுனத்தை நான் அப்பவே பார்த்தேன். ஆனாப்பா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மேனன் சார்கிட்ட தெரிவிக்க வேண்டாமா? தெரிவிச்சா அந்த ஒரு காரணத்துக்காக இந்த கல்யாணமே நின்று போச்சுன்னா? ஒரு பொண்ணு வாழ்க்கையில காலம் பூரா கஷ்டப்படுறத தவிர அது எவ்வளவோ பரவாயில்லையப்பா. நாம அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது 100% உண்மையாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட அப்பா இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன். பல பேர்கிட்ட விசாரிச்சு தான் அந்த பையனையே ஓகே சொல்லியிருப்பாரு. இந்த காலத்து பசங்க தானங்க கொஞ்சம் குறும்புத்தனமெல்லாம் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் சரியா போயிடும். அப்படி நல்ல விதமாக யோசிப்போம். அவரு நல்ல மனுஷன்தான், அவன் நல்ல பொண்ணும் தான். அவங்களுக்கு நல்லது தான் நடக்கணும்.
கேள்விப்பட்டது எல்லாமே பொய்யா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கலாம். ஜானகி, என்ன உனக்கு மனுவை எவ்வளோ நாளாக தெரியும்? மனு? உன்னோட உட்பி மனு. ஓஹோ, மனு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும். மாமாவும் அப்பாவும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாங்க. ஆஹா. சரியா சொல்லணும்னா பல வருஷமா நாங்க ஒரே வீட்டில் தான் இருக்கோம். நடக்கிறது அரேஞ்ச்டு மேரேஜா இல்லை லவ் மேரேஜா? என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கும் கல்யாணம்லாம் ஆகும் இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் தான் கேட்டேன். மனோவை நான் அந்த ஆங்கிளில் பார்த்ததே இல்லை. நல்ல ஒரு ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வீட்டில் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்பதான் நானும் அவரை வேற ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பித்தேன். here we are. மனுவை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் லவ்வர்ஸானு தெரியணுமா? இல்லன்னு இவ சொல்லுவா, ஆனா லவ் இருக்கு. ஃபோன் எடுத்தா வைக்கவே மாட்டாங்க. இவங்க சண்டை போட்டுக்குவாங்களா? சண்டெல்லாம் நடக்கும். அமெரிக்காவுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வேற ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கே சண்டை நடக்கும். ஆரம்பிக்கிற ஸ்பீட்லயே அந்த சண்டை முடிவுக்கு வரும் இல்ல? ஈஸியா டிராவல் ஃப்ரீக். எப்பவாவது எங்கேயாவது போயிட்டு வருவோம். 2-3 நாள் ஆனாலும் ஃபோன் எடுக்கவே மாட்டான். அப்போ நான் பெஸ்டா ரியாக்ட் பண்ணுவேன். பரவாயில்ல, கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்போ ஒரு வழிக்கு கொண்டு வரேன். $44 இருக்குமா? ஐயோ, அவ்வளோலாம் ஆகல. வயசு இல்ல, உங்க ஷர்ட்டோட சைஸ் பத்தி கேட்டேன். அது எதுக்கு? வாங்குறதுக்கு. எனக்கா ஷர்ட்டா? எனக்கு ஷர்ட்லாம் ஒன்றும் வேண்டாம். அது போய் அங்கிள் கிட்ட சொல்லுங்க. நான் இப்போ வரேன். இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? எனக்கு ஷர்ட்லாம் ஒன்றும் வேண்டாம். சமைக்க வரவங்களுக்கு வஸ்திரதானம் செய்யணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அது ஏதோ ஒரு சடங்கு இருக்காமே. அப்படி பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் வாங்கின போதும்ல, எனக்கு எதுக்கு? நீங்க தானே ஃபர்ஸ்ட் வந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு அப்பா ஆர்டர் போட்டிருக்காரு.